கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வேங்கவேல் விவகாரம் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரும் பேசுபொருள் ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த குற்றவாளி யார் என்பதை பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய மேடைகளில் ஒரு கொள்கையாகவே அறிவித்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தாங்க. அண்மையில் கூட பார்த்தோம்னா கூட ஒரு 3 பேர் குற்றவாளி என்று தமிழ்நாடுடைய சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. விசிக தலைவராக கூடிய திருமாவளவன் அவர்கள் இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, சிபிஐக்கு மாற்றம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி சரியாதான விசாரணை செஞ்சிருப்பாங்க, ஏன் விசிகாவுக்கு இந்த மாதிரியான சந்தேகம்லாம் எழுதுது? விடுதலை சிறுத்தை கட்சி வேங்கவயல் மக்களுக்காகவும் வேங்கவயல் குடிக்கிற நீரில் மலத்தை கலந்து அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை கட்சி அந்த மக்களோட இருக்கும். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் இந்த வேங்கவயல் குடிக்கிற நீரில் அந்த தொட்டியில் மலத்தை கலந்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதாவை சந்திக்கும் போது அங்கிருந்து எனக்கு தொலைபேசியில் அந்த ஒன்றிய செயலாளர் அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் தம்பி பாண்டி அவர்கள் தான் என்னிடம் தொலைபேசியில் பேசுகிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் கலெக்டரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. சார்லஸ்ங்கிற இன்னொரு தம்பி கட்சியினுடைய பொறுப்பாளர் பாக்கியராஜ், வேங்கவயலை சார்ந்த முருகன் அந்த ஐயா, இவங்க தான் இந்த தொலைபேசியில் பேசுகிறாங்க. நான் அதுக்கு தலைமையில் தகவல் சொல்கிறேன், தலைவருக்கு தகவல் போகிறது. இது ஒரு பேசும் பொருளாக செய்தியாக மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பாக வேங்கவயலில் முதல்ல யூடியூப்பில் பேசுனதே, ஊடகத்தில் பேசுனதே நான் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேசுனாங்க. அந்த மக்கள் குடிக்கிற நீரில் மலத்தை கலந்ததற்கான பல்வேறு காரணங்களை நேரடியாக அந்த மக்களோட தொடர்பிலும் பாதிக்கப்பட்டவர்களோட தொடர்பிலும் இருந்ததால் சொல்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட இன்றைக்கும் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள அந்த பசங்களுக்கும் அந்த குடிநீரில் கலந்ததுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம்னா, அந்த பஞ்சாயத்து தலைவர் முத்தையா குடிக்கிற நீரில் மலத்தை கலந்துட்டாரு. 24 டிசம்பர் மாதம் 2022 இந்த விஷயம் வெளியே வெளியாகுது. 26 இது ஊடகத்துக்குள்ள வருது. அப்ப 26ஆம் தேதி மேலே ஏறி பார்த்த முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சனம், இவங்க 3 பேருமே ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக ஊடகங்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கு அனுப்புறாங்க. அதுதான் செய்தியாகுது. ஆனால் குடிக்கிற நீரில் அவர்களே எப்படி மலத்தை கலப்பார்கள் என்ற கேள்வி. இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணை, ஏடிஎஸ்சி விசாரணை, சட்ட ஒழுங்கு காவல்துறை விசாரணை, இந்த 3 விசாரணையும் தனிநபர் குழு, 11 பேர் கொண்ட குழு, இப்படி எல்லா குழுக்களும் விசாரித்து இன்றைக்கு குற்றவாளிகளாக தாழ்த்தப்பட்ட இளைஞர்களே சேர்த்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த 3 இளைஞர்களும் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சனம், இவங்க 3 பேருமே முதல் தலைமுறை பட்டாதாரிகள். இதுல முரளிராஜா ஒரு காவல்துறை காவலர். அப்ப இவர்கள் மீது இந்த மாதிரி வழக்கை ஜோடிச்சு கொடுப்பதற்கான சிபிசிஐடிக்கு என்ன வந்தது? இதில் முழுக்க சிபிசிஐடி மிகப்பெரிய தவறளிச்சிட்டாங்க. அப்பாவி இளைஞர்களை, முதல் தலைமுறை பட்டாதாரி இளைஞர்களை இதில் சிக்க வைத்ததுக்கு காரணம் என்ன என்றால், இதற்கு பின்பு பெரிய அரசியல் இருக்கு. நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த மாதிரி சாதிதான். ஏனென்றால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களும் அங்க உள்ள முத்தையர் சமூகத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் முத்தையாதான் குற்றவாளின்றோம். ஆனால் முத்தையாவை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட விசாரணை நடத்த முடியல, சிபிசிஐடி ஆலயம், காவல்துறை ஆலயம். ஆனால் அந்த தலித் இளைஞர்கள், அந்த வேங்கவயல் உள்ள மக்களை குறைந்தபட்சம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றால், சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றால், காலையில் 9 மணிக்கு ஒரு விசாரணைக்கு ஒரு இளைஞர் போறார் என்றால் இரவு 11 மணிக்கு தான் வருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த இந்த குடிக்கும் நீரில் மலத்தை கலந்த இவர்கள் தான் கைநீட்டி சொல்லுவர்களை ஒரு அரை மணி நேரம் விசாரிக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கண்டிச்சு தான் இருக்கும். 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை வேங்கவயல் மக்களோடு, பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
அந்த இளைஞர்கள் இப்ப குற்றஞ்சாட்டப்பட்டு சொல்றாங்க, அந்த இளைஞர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குடிக்கிற தொட்டியில் மலத்தை கலந்தவர் இவர்தான், முத்தையா சொல்லிதான் இந்த பையங்க கலந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பசங்களை சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பசங்களை. ஆனால் அந்த பசங்களை இதுவரைக்கும் காவல்துறை விசாரிக்கல, சிபிசிடி விசாரிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த முரளிராஜா என்ற காவலர் அவர் குழாயை திறந்து முத பார்க்கும்போது தண்ணி வீசுது. அப்ப அங்க குழந்தைகள் வகுத்தால போய் ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க, 4 பேர் குழந்தைகள். அதுல கோபிகாங்கிறவரை குழந்தையோட அப்பா கனகராஜ் தான் காவல்துறையில் முதல் புகார் செய்யறாரு. காவல்துறையில அவர் கொடுத்த புகாரை தான் இங்க எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையா பதிவு செய்து காவல்துறை. அப்ப குடிக்கிறதுல மலத்தை கலந்துட்டாங்கன்னு முதல்ல சொல்லும் போது, இது செய்தியாகும் போது, இது தீண்டாமை வன்கொடுமை வழக்குல பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கிற சொல்ல தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை காவல்துறையில் இருக்கிற சனாதன சாதியவாதிகள் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி தான் இன்னைக்கு இந்த 3 பேரை குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் நேற்று காலையில் பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது கடுமையான கண்டனத்தோடு எச்சரிக்கையோட காவல்துறை எச்சரித்தது பிறகுதான் இன்றைக்கு ஊடகத்துல நேற்று இன்று எல்லாமே அனைத்து அரசியல் கட்சியும் கண்டிக்கிறாங்க. இதுல நான் காவல்துறைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க உண்மையான குற்றவாளியை தப்ப விட்டுட்டு அப்பாவி இளைஞர்களை நீங்க சிக்க வைக்கும் நோக்கம் என்னவென்றால், அந்த வேங்கவயல் கிராமத்துல 17 குடும்பம் தான் இருப்பாங்க. 17 இருந்து 25 குடும்பம் தான். அந்த 25 குடும்பத்துல இந்த குற்றமா சேர்க்கப்பட்ட அந்த தம்பிக முதல் தலைமுறை பட்டாதாரிகள். இதான் நீங்க பார்க்கணும். முத்தையாவை எதிர்த்து கேள்வி கேட்டார் ஜீவா, யாரு முரளிராஜா அப்பா, கிராம சபை கூட்டத்துல அப்படின்ற காரணத்துக்காண்டியே இது பழிவாங்கப்பட்ட நடவடிக்கை முரளிராஜா மீது. சுதர்சனம் முத்துகிருஷ்ணன் மீது இவர்கள்லாம் படித்து விட்டு கேள்வி கேட்கிறாங்க கிராமத்துல. ஏனென்றால் வேங்கவயல் வேறு, இறையூர் வேறு, முட்டுக்காடு வேறு. முட்டுக்காடு பஞ்சாயத்துக்குள்ளதான் வேங்கவயல் இருக்கு, இறையூர் இருக்கு. இந்த வேங்கவயல் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களை ஓட்டு கேட்டு கூட போக மாட்டார் முத்தையா, போக மாட்டாரு. ஆனால் இவருக்கும் அங்க உள்ள சிதம்பரத்திற்கும் இருக்க பிரச்சனை. அங்க காசிராஜன் சொல்லி அந்த ஒரு ஆபரேட்டர், தண்ணி தொண்ணூறு ஆபரேட்டர், அவருக்கும் முத்தையாவும் கனெக்ஷன். 2 பேர் முத்தேரி சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப இந்த காசிராஜன் தான் தொடர்ந்து முத்தையாவிடம் தொலைபேசியில பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த காசிராஜன் தான் எல்லா விஷயமும் தெரியும். காசிராஜனுடைய வயது ஒரு 55 வயசு 53 வயசுன்னு வச்சுங்களேன். இந்த காசிராஜன் தான் மலத்தை கலந்து மேலே போடுவதற்கான முத்தையானுடைய ஐடியாவை கேட்டுள்ளார் அப்படின்னு எனக்கு தகவல் இருக்கு. இந்த காசிராஜன் மேலே ஏற முடியாது, ஆனால் யாரோ ஒரு 14 வயசு உள்ள பசங்களை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு. இது உண்மை. அந்த பசங்க யாரு, முத்தையா சொல்லி காசிராஜன் ஏன் செஞ்சாரு அப்படின்ற செய்தியை ஊடகங்கள் பேச மாட்டாங்க. ஒண்ணு, அந்த பசங்களை கூட விசாரிக்க மாட்டாங்க. தலித் பசங்களை விசாரிக்கிறாங்க. இரவு 2 மணிக்கு 14 வயசுள்ள ஒரு தலித் பசங்களை வீட்டில் தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இவன் தான் மலத்தை கலந்தான் அப்படின்ற ஒரு பசங்களை சொல்லும் போது ஒரு 14 வயது பையனை அது மண்டபத்தில் வச்சுக்கிட்டு கலையரங்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் விசாரிச்சு அனுப்பிடுறாங்க. புரியுதுங்களா? சிபிசிடி. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ உங்களுடைய முறையற்ற விசாரணையால் 3 அப்பாவி தலித் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப அவன் குடிக்கிற நீரிலே அவன் மலத்தை கலப்பானா? லாஜிக் தெரிய வேணாமா? அவன் குடிக்கிற நீர், அவங்க அக்கா பாரதிங்கிற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, கோபிகாங்கிற ஒரு சொந்தக்கார பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, 3-4 குழந்தைகள் ஜிஹெச்ல எங்க மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க, தனியார் மருத்துவமனை அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப அவன் குடும்பம், அவன் சொந்த பந்தம் 17 குடும்பம் இருக்கிற ஊர்ல அவன் எப்படி கலப்பான்? அது ஒரு போலீஸுங்க. சுதர்சன் படிக்கிற பையங்க, ஆங்கில நாலேஜ் அவ்வளவு பெரிய அறிவாளிங்க. அவனுக்கு தேவையா இது? கலப்பானா? முத்துகிருஷ்ணன் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த முதல் தலைமுறை பட்டாதாரிகளை இந்த வழக்குகளை சிக்க வைக்கிற நோக்கம் என்ன? இதற்கு பின்னாடி சாதியவாதம், சனாதனம் எல்லாம் இருக்கு. ஏனென்றால் இந்த முத்துகிருஷ்ணனும் முரளிராஜாவும் சுதர்சனும் இந்த 3 பேரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு சிபிசிடி எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. உடனே எஸ்ஐ ஆக்குறேன், நீ ஒத்துக்க, இப்ப
உனக்கு வழக்குக்கு வந்து செக்ஷன் கம்மியாக போட்டு பெயில் கொடுத்துட்றான், நீ ஒத்துக்கிட்டனா இந்த வழக்கை வந்து நாங்களே விடுதலை கொடுத்து உன்னை எஸ்ஐ ஆக்கிடுறோம் அப்படின்ட்டு முரளிராஜா சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முரளிராஜா தப்பிச்சு போயிடுவான், சுதர்சன் தப்பிச்சிருவான், நீ காட்டி கொடு, நீ அப்ரூவ் ஆகு, உனக்கு பணம் தரேன்னு இருக்காங்க. சுதர்சன் அதே மாதிரி பேசியிருக்காங்க, உனக்கு வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொல்லி. இந்த 3 இளைஞர்கள்ட்டையும் தவறாக சிபிசிடி பேசினதாக அவர்களே வாக்குமூலம் இருக்கு. இது அம்பலமா போகுது. இல்ல ஒரு ஆடியோ கூட அண்மையில வந்திருக்கு. அந்த ஆடியோ இப்ப அந்த பையன் ஒரு ஆடியோ பேசினான்னு சொன்னால சுதர்சனன் பேசின ஆடியோன்னு சொல்றாங்கல்ல, அது 10 நிமிஷம் ஆடியோங்க. நீங்க வெட்டி 2 நிமிஷம் ஆடியோ போடுறீங்க. அவங்க அம்மாவும் அத்தையும் என்ன நம்ம போன்ல பேசுறாங்க, உன்னை அடிச்சு கேட்டாலும் என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லுன்றாரு. நடந்த உண்மையை சொல்றான்னு அவங்க அத்தையும் அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அடிச்சு கேட்டாலும் அதை சொல்லுங்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்லாத அப்படின்றது மட்டும் போட்டா என்ன நியாயம்? இதை யாரை காப்பாத்துறதுக்கு? நாங்க சொல்றோம், பஞ்சாயத்து தலைவர் உடைய கணவர் முத்தையா தான் இந்த குற்றவாளி. மலத்தை தொட்டியில் போடுவதற்காக காசிராஜனையும் மற்ற இளைஞர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க நாங்க சொல்றோம். இத உண்மைங்கிறோம். இது நாளைக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதுல காவல்துறையும் சிபிசிஐடியும் அம்பலப்பட போறாங்க. ஏனென்றால் சிபிசிஐடி அதிகாரிகள், ஒவ்வொரு அதிகாரியும் என்னால் பேர் சொல்ல முடியும், அத்தனை அதிகாரிகளும் இந்த 3 இளைஞரிடம் என்ன பேசினாங்கிறத நாளைக்கு அம்பலப்படுத்த போறோம். அசிங்கப்பட்டு போயிருவீங்க நீங்க. ஒரு முத்துகிருஷ்ணங்க உத்ராஜ கொட்டை போட்டிருக்கான். உத்ராஜ கொட்டை போட்டா நீ அவ்வளவு யோக்கியனான் இருக்கார். ஒரு பார்ப்பனர் அதிகாரி, ஒரு பார்ப்பனர் சிபிசிடி அதிகாரி அந்த அந்த இளைஞனை வந்து அப்படி கேட்டிருக்காரு, நீ உத்ராஜ கொட்டை போடுற, நீ உத்ராஜ கொட்டை போடலாமா? அப்ப அந்த சிபிசிடி 11 பேர் குழுல எவ்வளவு பெரிய சாதி வெறி இருக்கும். அதுல பார்ப்பன் சீராளன் நினைக்கிற பார்ப்பன் அவர் வந்து அவர் இப்படி கேட்டிருக்காரு உத்ராஜ கொட்டை போட்டனால. ஏங்க அவன் சொல்றான், அந்த பையன் முத்துகிருஷ்ணன், என்னைய காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு உட்காரப்பாங்க, நைட்டு 10 மணி 11 மணி வரை டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னுடைய மூளை நரம்புக்குள்ள இருந்து மூளையில இருந்து வேர்வை தண்ணி விழுகிற மாதிரி இருக்கு எனக்கு, அப்படி ஒரு டார்ச்சர் நான் அனுபவிச்சுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப சிபிசிஐடி தமிழ்நாடுடைய காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி இந்த 3 அப்பாவி இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கை. முதல்வர் கவனத்தில் இருக்கின்ற அந்த காவல்துறை வந்து தவறா நடக்கின்றது நீங்க விசிக வந்து கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமா, தலைவர் சொல்லியிருக்காருல, சிபிசிஐடி மேல நம்பிக்கை என்று எழுச்சி தமிழ் சொல்லியிருக்காரு நேற்று பிரஸ் மீட்ல. நாங்களும் சொல்றோம், சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை. வேங்கவேல் விஷயத்துல தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையான நடவடிக்கை எடுக்கல, விசாரணை செய்யல. இந்த வழக்கில் எப்படியாவது தாழ்த்தப்பட்ட மக்களை சிக்க வைத்து விட்டு இந்த வழக்கை மூடி மறைப்பதுதான் நோக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு. ஏனென்றால் காவல்துறைக்குள்ளே சனாதன சாதி வெறி காவலர்களும் அதிகாரிகள் இருக்காங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊடகத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அப்பாவி இளைஞர்கள் 3 பேருங்க கண்ணீர் விடுறாங்க. அவன் கண்ணீர் விடுறான், எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறான். இது எவ்வளவு வேதனையா இருக்கும். உண்மையிலே எனக்கு உள்ளபூர்வமா கோபம் வருது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த சிபிசிஐடி எப்படி செய்யறாங்கன்னு தான். அப்பாவி இளைஞர்களை மாட்டி விடுறீங்களே. ஒரு காவல்துறை போலீஸுங்க, ஒரு முதல் தலைமுறை தாழ்த்தப்பட்ட இளைஞர், முதல் தலைமுறை காவல் அதிகாரியா உருவாக போறான். அவனை நீங்க சின்ன விஷயம் முடக்குறீங்களே, அவன் வேலையே வேணாங்கிறாங்க, என்னை விட்டா போதுன்ற அந்த மனநிலையில் இருக்கான். இது எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வேங்கவயல் விஷயத்தில் இந்த சிபிசிஐடி எடுத்துக்கொண்ட முறைகேடான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும். இந்த வழக்கை மீண்டும் புலனாய்வு செய்வதற்கு சிபிஐ ஒப்படைக்கணும். இதான் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கை. இல்ல பல கட்டமா வந்து பல விசாரணை நடத்திருக்காங்க, பல தொலைத்தொடர்புலாம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நீங்க சர்ச்சையாவே பேசணும் ஏதாவது வீசிக்க நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது, சர்ச்சை நீங்க அப்படிலாம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு தலித் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க போவீங்க? எங்களை குற்றச்சாட்டு பண்றாங்கல்ல, திமுக முட்டு கொடுக்குறாங்க, வேங்கல் விஷயத்தை பேச மாட்டாங்க, சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க, பொதுவெளியில் பேச மாட்டாங்கிறாங்களா?
சமீபத்தில் கூட ஒரு பிரஸ் மீட்ல தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பார்த்து ஒரு பத்திரிகையாளர் வேங்கவேலுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க கேட்டும்போது வாக்குவாதாச்சுல. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் இப்பயும் வேங்கவேல் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். நேற்று வேங்கவயலில் சிபிசிஐடி விசாரணை தவறானது, முறைகெட்டது என்று விடுதலை சிறுத்தையின் மாவட்ட செயலாளர்கள் வேங்கவயலுக்குள்ளே போய் உண்ணாவிரத போராட்டம் எடுத்தாங்க. காவல்துறை கைது செய்து ஒரு நாள் சிறையடைப்பு செய்தது. விடுதலை சிறுத்தைகள் மறியல் பண்ணியிருக்காங்க. பொன்னமராதியில மறியல், புதுக்கோட்டையில மறியல், நேற்று சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். இந்த முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சனம் 3 பேரும் அப்பாவி இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டாதாரிகள். அவர்களை இந்த வழக்கில் சிக்க வைக்க கூடாது. சிபிசிஐடி இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் சனாதனவாதிகள், சாதியவாதிகள் என்பதை அம்பலப்படுத்துகிற வேலையை விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். இதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கூட வேங்கவேலுக்கு வர மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ஏங்க இருங்க, விஜய் வரட்டுங்க, அவர் 8ஆம் தேதி வரணும் செய்தி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. நேற்று மாலை வரை அறிக்கை வந்திருக்கு. ஆனால் இப்போது சீமானும் விஜயும் வாய் திறக்கல. சீமான அறிக்கை விடல, விஜய் அறிக்கை விடலங்க. இந்த 3 இளைஞர்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஒரு நடிகருங்க, பார்த்திபன் நடிகர், அவர் நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன தெரியும் வேங்கவேலை பத்தி? பார்த்திபனுக்கு மகிழ்ச்சிங்கிறாரு, குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதால் மகிழ்ச்சிங்கிறாரு. நாங்க சொன்ன வெறுப்பாய் போயிருக்கோம், அவ்வளவு கோபத்துல இருக்கோம். நடிகர் பார்த்திபன் அவர்கள் உண்மையை புரிஞ்சு பேசணும். புரியுதுங்களா? அங்க என்ன நடந்ததுன்னே பார்த்திபன் தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளும், குறிப்பா பாஜக முதற்கொண்டு, அண்ணாமலை முதற்கொண்டு அறிக்கை விட்டுருக்காரு உண்மை குற்றவாளி கைது செய்ய சொல்லி. அப்படின்னு சொல்ல பார்த்திபன் வந்து மகிழ்ச்சிங்கிறாரு, குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க 2 ஆண்டுகளுக்கு உண்டாக்குறாரு. அதனால் நடிகர்கள், திரைக்கலைஞர்கள் இது உண்மை குற்றவாளி யார் என்பதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிட்டு சேர்த்து பேசுங்க. முழுமையா ஒரு செய்த உள்வாங்கிட்டு பேசுங்க. தவறா பேசாதீங்க நடிகர்கள், திரைக்கலைஞர்கள். இது நான் ஒரு ஆலோசனையாக சொல்றேன். ஆகையால் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் அறிக்கை விடல. நீங்க அறிக்கை விடல வந்து என்ன செய்ய போறீங்க? வேங்கவேலுக்கு விஜய் அவர்கள் அறிக்கை விடலைங்க, கண்டிக்கலைங்க. நீங்க அப்புறம் வேங்கவேலுக்கு என்ன செய்ய போறீங்க? வெறும் இடத்தை பார்த்துட்டு போக போறீங்களா தொட்டிய? ஆகையால் இது முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, தமிழ்நாட்டில் இப்படி தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் கேள்வி கேட்டு வெளியே வந்துடக்கூடாது என்றதுக்காக அதிகாரத்தில் இருக்கிற கூட ஒரு காவலரை கூட வழக்கில் சிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கம்தான் சிபிசிஐடி இருக்கிற அதிகாரிகளுக்கு. சிபிசிஐடி இருக்க அதிகாரிகள் சாதியவாதிகளா இருக்காங்க, மதவாதிகளா இருக்காங்க. முதல் அவர்களை களையெடுக்கணும் தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும். வேங்கவேல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயணம் மிக்க நன்றி சார். நன்றி.